எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். லாஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு மேலே இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 25,150க்கும் 25,350க்கும் இந்த பாயிண்ட் வந்து ஒரு குரூஷியல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிருந்தது. பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கலாக ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹை இருக்குல்ல, இந்த ரீஜனில் எப்போதுமே ஒரு ஹேர்டல் பாயிண்ட்னு சொல்லுவோம். டெக்னிக்காக மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ண முடியாமல் ரெசிஸ்டன்ஸில் தான் ட்ரேட் ஆகிருந்தது. இன்னைக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ரீசன்ட் ஹையை விட அதிகமாக லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,585ங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமாக இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு மேலே இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டீல் வந்து கம்ப்ளீட் ஆகாமலே இருந்தது. இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு பாசிட்டிவாக யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வந்ததுனால நெக்ஸ்ட் வீக் அனலிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு டீல் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரேடு இஷ்யூனால குறிப்பாக எஃப்எம்சிஜி செக்டார் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு ஸ்ட்ராங்காக எஃப்எம்சிஜி ரீபவுண்ட் ஆயிருக்கு. அடுத்து ஒரு ஸ்ட்ராங்காக மூவ் ஆனது ப்ரைவேட் பேங்க்ஸ் தான். ப்ரைவேட் பேங்க்ஸுக்கு முக்கியமாக ரைஸ் ஆனது, ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும், ரியாலிட்டி செக்டார் இருக்கட்டும், மார்க்கெட் வந்து ரைஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இன்ஃப்ளேஷன் டேட்டா. செப்டம்பர் மந்தோடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து 1.56% இருக்குது, லோவஸ்ட் லெவலில் இருந்தது. இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து எப்போதுமே ஸ்லோ ஆக ஆக கம்மியாக ஆக ஆக அந்த எக்கனாமிக் கரன்சி வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னு அர்த்தம். இதனால் வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அனாலிஸ்ட் வந்து என்ன கணிச்சிருக்காங்கன்னா, ஆனுவல், அது மட்டும் இல்லை, அனாலிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்டேஷன் கணிச்சிருக்காங்க அப்படின்னாக்க, ஆனுவல் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் 2.5%குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஸோ வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் குறைப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் பேங்கிங் செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. டெக்னிக்கலாக நம்ம நிஃப்டி பார்க்கும்போது, நிஃப்டி இதுக்கு பிஃபோராக இந்த பாயிண்ட் 25,150 இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் இந்த ஹேர்டல் பாயிண்ட் வந்து நடந்தது. ஸோ 25,150க்கும் 25,350க்கும் இன்பிட்வீனில் தான் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு. இதை பிரேக் பண்ண முடியாமல் லாஸ்ட் ஒரு 10 டேஸாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரி, இதுக்கு அடுத்து மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டுடைய பிஹேவியரு ஒரு சைடுவேஸ் மொமெண்டமாக ட்ரேட் ஆகும். அதாவது சைடுவேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிறது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகும், அதே மாதிரி ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருக்கா. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு இருக்கா. இப்போ இதில் ரெட் கலர் கேண்டிலே தொடர்ந்து 5-6 நாள் தொடர்ந்து ரெட் கலர் கேண்டில் ஃபாலோ ஆகிட்டு இருக்கா. இப்போ இங்கேருந்து பாருங்கள், இந்த ட்ரெண்டும் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம வந்து இங்கே பை பண்ணால் கூட இது எல்லாத்தையும் உடச்சி திருப்பியும் கீழே வந்துருப்பாருங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு மொமெண்டம் தான் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டை இங்கே டாப் டு டாப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்டு இங்கே இந்த ஃபால் ஆயிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்டு ஃபால் ஆயிருக்கு. இதே போல் இந்த இடத்துலையும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாருமே நம்ம நினைப்போம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இங்கே நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 25,700 750 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே அப்படின்னா நமக்கு நியூஸ், எந்த நியூஸும் நமக்கு வந்து யூஸ் ஆகாது. அதனுடைய இம்பேக்டு எப்போ நியூஸ் வருது அப்படிங்கிறதும் தெரியாது. அதே மாதிரி டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ரவுண்ட் பாட்டமில் இப்போ 26,000க்கு அப்புறம் 27,000க்கு அப்புறம் 28,000 இந்த மாதிரி ரவுண்டில் நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம். பட் கோல்டு இருக்குது, கோல்டு அடுத்த ஒரு 5 வருஷத்தில் கண்டிப்பாக ரைஸ் ஆகும். அடுத்த ஒரு 5 வருஷத்தில் கோல்டு 1 கிராம் தங்கம் 15,000 ரூபாய்க்கு போகும், 20,000 ரூபாய்க்கு போகும். இந்த மாதிரி சொல்றது கூட ஈஸி. பட் இன்ட்ராடேல டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு எங்கே எக்ஸாக்டாக என்ட்ரி எடுக்கணும், எங்கே எவ்வளோ எந்த பாயிண்ட்லேருந்து திரும்பவும் நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், இதுதான் டெக்னிக்கல். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நிஃப்டி வந்து
லைவ் மார்க்கெட்டில் லெவல்ஸ் வந்து நிஃப்டி அப்டேட் பண்ணும்போது 25,620 தான் இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு. ஸோ ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும், அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. 25,620 தான் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸு. இங்கே ஃப்ரெஷ்ஷாக லாங் எடுக்காதீங்க, இதை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் திரும்பிச்சு. அது வரைக்கும் கண்டினியூஸாக ரைஸ் ஆனது. ஏன் பர்டிகுலராக அந்த பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து திரும்பிச்சு. ஸோ டெக்னிக்கலுங்கிறது எக்ஸாக்டாக எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட், அப் சைடாக டவுன் சைடாக, அதுவும் அப் சைடுனா எவ்வளோ பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆகும், எந்த பாயிண்டில் டேர்னிங் எடுக்கும், அப்படி டேர்னிங் எடுத்ததுன்னா எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும். ஸோ இதை தான் நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக கணிக்க தெரியணும். இது லாங் டேர்மாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு கோல்டு எடுத்துக்கோங்க, அடுத்து ஒரு 5 வருஷத்தில் 15,000 ஒரு கிராம் போகும், 20,000 ஒரு கிராம் போகும். இது வந்து சொல்கிறது ஈஸி. பட் இன்றைக்கி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கோல்டு ரைஸ் ஆகும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆகும், இதை கணிக்கிறது தான் டெக்னிக்கல்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் போகும். ஃபைன். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லாங் டேர்மில் 2 பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். ஒன்று, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் வந்து இந்த ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்காங்க. லாங் டேர்மில் ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்காங்க. அப்போ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி இந்த ரேலி வந்து ஃபஸ்ட்டு கொண்டு போனது பேங்க் நிஃப்டி தான். ஓகே, ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸில் இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், ஆல்ரெடி பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இருக்குது ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ், லைக் வந்து ஃபெடரல் பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க், இதெல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. பப்ளிக் செக்டார் பேங்க்கில் எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இதெல்லாமே தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. நான் சார்ட் இதில் நான் இப்போ இது பண்ணலை. ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். இந்த ஒரு சைட்வேஸ் மொமெண்டமில் தான் சென்செக்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ சென்செக்ஸும் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரே ரீஜனில் ட்ரேட் ஆனதுனால இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணும்போது 83,915ங்கிறது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸாக இருக்கு பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுவும் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸும் மீட் ஆகுதா. அப்போ 84,000ங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக சென்செக்ஸுக்கு இருக்குது. நீங்கள் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்க்கும்போது நிஃப்டி நான் லாங் டேர்மில், அதாவது 2026 பொறுத்தளவுக்கு லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான மொமெண்டமில் தான் இருக்குது. எப்போதுமே நான் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் நிஃப்டி ஃபார்ம் ஆகி அந்த ஷோல்டர் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே இதுதான் ட்ரேட் ஆயிருந்தது. ஓகே, இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் தான் ட்ரேட் ஆயிருந்தது. எப்போ வந்து இந்த இடத்துல இந்த ஷோல்டர் வந்து பிரேக் ஆகுதோ அப்போயே மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். நீங்கள் கவனித்து பாருங்கள், 15 மினிட்ஸில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே கூட இதை கவனித்து பாருங்கள். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுடைய இந்த ஷோல்டர் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே டாப் டு டாப் இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே லைக் வந்து ஒரு வெட்ஜ், ரைசிங் வெட்ஜ் மாதிரி, வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து எங்கே வந்து நிற்கும்னா நேராக அடுத்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்கும். லைக் வந்து இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக மாறிடும். இங்கேருந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,400 வரைக்கும் அப் சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பட் ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. நேரத்தில் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த பாயிண்டில் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஃபால் கொடுத்து கூட இந்த ட்ரெண்ட் ஃபர்தராக கண்டினியூ ஆகலாம். ஓகே, லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எடுத்து பார்க்குறது சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணுறது, ப்ராஃபிட் புக் பண்ணுறது 25,700 800 இந்த ரீஜனில் ஃப்ரெஷ்ஷாக கால் எடுக்காமல், ஃப்ரெஷ்ஷாக ஒரு இது எடுக்காமல்
ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். 25,700 750 எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அகெயின் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகும்போது திருப்பியும் வந்து பை சைடில் வந்துடுங்க. ஏன்னா ஓவரால் இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக தான் ட்ரேட் ஆகுது. லாங் டேர்மில் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நவம்பர் 3 நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து நவம்பர் 9 வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்தராக 5110 115 வரைக்குமே இந்த ஃபால் வந்து நடக்கும். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டு. இன்றைக்கு இன்ட்ரடே பொறுத்தளவுக்கு 5115லேருந்து 110 இந்த ரீஜன் வரைக்குமே இந்த ஃபால் வந்து நடக்கும். ஓகே, அப் டு இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சுன்னா 5135லேருந்து 140ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இங்கே ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சைடுவேஸ் மார்க்கெட்டில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகி டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த டார்கெட் பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ 5140ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 5112 வரைக்குமே இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிடும். ஃபைன். இதே நீங்கள் பொசிஷனலாக நேச்சுரல் கேஸில் இருக்கீங்கன்னா நேச்சுரல் கேஸ் பாருங்கள், கரெக்டாக இந்த சி பாயிண்ட் சப்போர்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆகுது. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக பை சைடில் வந்துடுங்க. ஒரு 1 வீக் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி பை சைடில் இருங்க. ஏன்னா சைடுவேஸ் மார்க்கெட்டு ஒரு 5 நாள்லேருந்து 6 நாள் வரைக்கும் ஃபால் ஆகுது. எகெயின் வந்து கண்டிப்பாக இது வந்து ரைஸ் ஆகும். திரும்பியும் நேச்சுரல் கேஸ் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு மினிமம் 298லேருந்து 300 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ரைட் நோ 269ல் வந்து ட்ரேட் ஆகுது. ஓகே, 265 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். அப் டு 260லேருந்து 265ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஸோ பொசிஷனலாக இருக்கவங்க பை சைடில் வந்து இருங்க. கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நோ இந்த ரேலி கண்டினியூஸாக பை சைடில் தான் இருக்குது. இப்போது நான் எடுத்திருக்கல 30 மினிட்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட கண்டினியூஸான ஒரு பை சைடில் தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பை சைடில் இருந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் என்னோட வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.